ஆமா, ஒரு சந்தேகம் இருக்குது. பட் ஏன்னா இந்த வழக்க பொறுத்தவரைக்கும் பர்ட்டிகுலர் டாஸ்மார்க் நிறுவனத்து மேல ரைடு விஷயத்துல ம், அமைச்சர் செந்தில் பாலாஜி தரப்பு மேல ஒண்ணும் செய்ய முடியாது இதுல. ம், இதுக்கு காரணம் என்னன்னா, எஃப்ஐஆர் எல்லாமே இண்டிவிஜுவல்ஸ் ம், 44 தனிநபர்களான வழக்கு. இதுல வந்து கொண்டாட முடியாது. சம்மந்தப்பட்ட அதிகாரிகள் பாதிக்கப்பட கூடாதுன்னு தமிழக அரசு நினைக்குது. ம், இதுல வந்து நீங்க அமைச்சர் தரப்புலயும் இந்த வழக்கு போய் நிக்கும்னு நான் நினைக்கல. ம், பட் ம், யாராவது அதிகாரிகள பழி வாங்குறத, ரெய்டு அடிச்சுங்கிறது முடிஞ்சிருச்சு. அடுத்த கட்டமா சம்மன் அனுப்பி அவங்கள டார்ச்சர் பண்ணலாம். ம், இல்ல ம், வேண்டாத விஷயங்கள அவங்கள்ட்ட ஏதாவது வாக்குமூலம்ங்கிற பேர்ல அவங்கள்ட்ட வேற மாரி ஏதாவது சில தகவல்கள் பெற வாய்ப்பு இருக்கு. அதனால ஒரு வெளியில போயி ஒரு நல்ல கோர்ட் ஒரு நீதிமன்றம் ஒரு கடுமையான சில ம், ம். விஷயங்கள சொன்னா தான், இதுல ஈடிய வந்து ஒரு ஒரு ஸ்ட்ரீம்லைட் பண்ண முடியும் அப்படின்னு தமிழக அரசு நினைக்குது அப்படின்னு நான் நினைக்கிறேன்.